அவர்கள் ஆராய்ந்து கொண்டு இருப்பார்கள். கைவிடப்பட்ட போன கிறிஸ்தவர்களுக்கு, பேர் கிறிஸ்தவர்களுக்கு அப்பொழுதுதான் ராப்சர் என்ற காரியம் உண்மையாக நடந்துவிட்டது என்று உணர்வார்கள். அது சரி, சபைகள் மற்றும் ஆராதனைகள் எல்லாம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். உண்மையான சபை எடுத்துக் கொள்ளப்பட்டாகிவிட்டது. ஆனால் பெயர் கிறிஸ்தவர்கள் வெறும் கட்டிடத்திலே கூடி ஆராதிப்பார்கள். கள்ள போதகர்கள் அவளுக்கு போதனை செய்வார்கள். ஆனா அங்க தேவ பிரசன்னம் இருக்காது. தேவ ஆவியானவர் அங்கே இருக்க மாட்டார். இந்த சபைக்கு வர நேரமில்லை. ஆனால் அந்த உண்மையான தெய்வ செய்தியை கேட்க இந்த மக்கள் விரும்புவார்கள். ஆனால் அது கிடைக்காது. கிருபையின் காலத்தில் வாழும் நாம் இன்னொரு பாக்கியமான ஜனங்கள். இந்த கிருபையின் காலம் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையோடு முடிவடைய இருக்கிறது. இவ்விதம் கைவிடப்பட்டவர்கள் உபத்திரவத்தை சகித்தே தீர வேண்டும். இந்த காலங்களை குறித்து நீங்கள் வீட்டில் சென்று சொல்லப்படும் வசனங்களை எழுதி வாசித்து பாருங்கள். ஓசியா 4:1, செப்பனியா 1:14 முதல் 18. அங்கு நாம் பார்க்கிறோம், பிதா தன் குமாரனுக்காக பழிவாங்கும் காலம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குமாரனை கிருபையின் காலத்திலே கிருபையாக நான் கொடுத்திருந்தேன் மக்களே. நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை எங்கள் ஜீவ காலத்தில். ஆனால் அதற்காக நான் உங்களை பழிவாங்குகிறேன் என்று பிதா பழிவாங்கும் காலமாக அது இருக்க போகிறது. அந்த காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? வெளிப்படுத்தல் 6 சமாதானம் பூமியிலிருந்து எடுபட்டு போகும். வெளிப்படுத்தல் 6 கொடிய பஞ்சம் மக்களை வாட்டும். மரணம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கும். பூமி அதிர்ச்சிகள் மிகவும் அதிகமாக நடைபெறும். நட்சத்திரங்கள் பூமியிலே விழும். சூரியன் கருப்பாகும். சந்திரன் ரத்தத்தை போல் சிவக்கும் போன்ற கொடிய இயற்கை மாற்றங்கள் அந்த காலங்களில் நடைபெறும். மட்டுமல்ல, மக்கள் தெய்வ கோபாக்கினைக்கு பயந்து மலைகளே, பர்வதங்களே, எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஓடி திரிவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தலிலே தொடர்ந்து வெளிப்படுத்தல் 9 பார்க்கிறோம், பாதாளத்திலிருந்து வாள்களில் தேள்களின் கொடுக்கை கொண்ட வெட்டுக்கிளிகள் கோடிக்கணக்காக வெளியில் வந்து மனிதர்களை தொடர்ந்து கொட்டி கொண்டிருக்கும். ஆனால் அவளுக்கு சாவு வராது. சாவை தேடி அவர்கள் ஓடுவார்கள். ஆனால் சாவு விளைவிட்டு ஓடி போகும் என்று நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, வெளிப்படுத்தல் 16 பார்க்கும் பொழுது தீ, சூடு, வெப்பம், இருள், மக்கள் வாதிக்கப்பட்டு தங்கள் நாக்கை தாங்களே கடித்துக் கொள்வார்கள். தங்களுடைய முடிவை தேடுவார்கள். ஆனால் முடிவோ அவளை விட்டு தூர போகும் என்று நாம் பார்க்கிறோம். இவ்வித உபத்திர காலத்தில் மக்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் சமயத்தில் ஆன்டி கிரைஸ்ட், அந்த கிறிஸ்து வெளிப்படுகிறான். ஆன்டி கிறிஸ்ட் சகல கிறிஸ்தவத்துக்கும் எதிரிடையானவன். அப்பொழுது அவன் வெளிப்படுவான். உண்மையான விசுவாசிகள் இந்த உபத்திர காலம் எடுத்துக் கொள்ளப்பட்ட பிற்பாடு அந்த கிறிஸ்து இங்கு வருகிறான். அவிசுவாசிகளை, ஏற்றுக்கொள்ளாதவர்களை துன்பப்படுத்துவதற்காக அவன் இருக்கிறான். இங்கு ஆட்டுக்குட்டியாண்டிய கல்யாண விருந்து நடக்கும். ஆனால் இங்கு அந்த கிறிஸ்துவின் ஆட்சி இங்கு நடந்து கொண்டிருக்கும். இவன் தன்னை ஒரு பெரிய பரிசுத்தவானாக, ஒரு பெரும் மத தலைவனாக எல்லாருக்கும் முன்பாக அவன் காட்டுவான். மட்டுமல்ல, உலக அரசியல்கள் தலையிட்டு தன்னை ஒரு உலக அரசியல் தலைவனாக உயர்த்துவான். சாத்தானின் சகல தந்திரங்களும் அவன் நிறைந்தவனாக அவன் இருப்பான். தன்னுடைய இந்த தந்திர குணத்தால் அனைவரும் தன்னுடன் வசப்படுத்திக் கொள்வான். இது பெரிய சத்தியம். ஆனால் சத்தியக்கு நமக்கு நேரமில்லை. நான் கண்டென்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மட்டுமல்ல, தன்னுடைய தந்திரத்தால் யூதர்களை வஞ்சித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மேசியா தான் என்று அவளுக்கு முன்பாக பக்தி உள்ளவனை போல தன்னை யூதர்களுக்கு முன்பாக உயர்த்துவானாம். இவ்விதம் சகல துறைகளிலும் அரசியல், மதம், பொருளாதாரத்தை தன் செல்வாக்கை உயர்த்தி எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டவுடன் ஒரு காரியத்தை செய்வான். எல்லாரும் தன்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை அவன் கொண்டு வருவான். தன் தலைமை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக அனைவரும் ஒரு முத்திரை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் எதையாவது வாங்கவாது விற்கவாக முடியும் என்ற ஒரு கட்டளைக்குள்ளாக மக்களை கொண்டு வந்துடுவான். வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 13:15 முதல் 16. வெளிப்படுத்தல் 13:15 முதல் 16. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொற்பத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தையாவது அது நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. அதன் இலக்கம் 666.
6. ஆம், இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இன்ட்ரெஸ்டாக சயின்டிபிக்காக விளக்குறதுக்கு நிறைய காரியம் உண்டு. எவ்வாறு நாம் படிப்படியாக அதற்குள்ளாக நாம் பூத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்ற காரியம் உண்டு. 18 கிரெடிட் கார்டெல்லாம் அதில் ஒரு படியாக எடுத்துக்கொண்டிருக்கும் காரியங்கள் தான். அடையாள அட்டைகள், ஐடென்டிட்டி மற்றும் காரியங்கள், ஆதார் அட்டைகள், இதெல்லாம் அதற்கு வழிகோலாக இருக்கின்றன. வரும் நாட்களிலே மிகவும் கண்டென்ஸ் பண்ணி கார்டுகளை, இத்தனை கார்டுகளை தூக்கிட்டு போக வேண்டாம், கையிலே வச்சுக்கோங்க, நெத்தியில வச்சுக்கொள்ளுங்க என்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அதை தியானிக்கவில்லை. இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் 666. 6 என்ற இலக்கம் மனிதனுடைய இலக்கம். 7 என்ற எண் பூர்ண தேவனுடைய இலக்கம். 666 முதல் 6 சாத்தானை குறிக்கும். இரண்டாவது 6 மிருகத்தை குறிக்கும். வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்க மிருகத்தை. 6 கள்ளத்தீர்க்கதரிசி, இதும் வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டது. வேத ஆராய்ச்சியாளர்கள் இந்த மூன்றையும் சேர்த்து இந்த 666 என்பது சாத்தான், மிருகம், கள்ளத்தீர்க்கதரிசி, வெளிப்படுத்தல் சொல்லப்பட்ட இந்த 3 காரியத்தை கேரக்டரை சொல்லி 666 தேவன் குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த முத்திரை ஒரு மீது இருந்தால் தான் அவர்கள் எந்த ஒரு பொருளை வாங்கவோ விற்கவோ முடியும். இவ்விதமாக இவன் மக்களை கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது யூதர்களை உணர்த்துவிப்பதற்காக தேவன் 2 சாட்சிகளை தோன்றச் செய்வார். வேத ஆராய்ச்சியாளர்கள் இவர்கள் எலியாவும் மோசேயும் என்று குறிப்பிடுகிறார். ஆதார வசனம் வெளிப்படுத்தல் 11:6. காரணம், மழை பெய்யாதபடி வானத்தை அடைத்து போட்டது யார்? எலியா. அவர் தண்ணீரை ரத்தமாக மாற்றியது யார்? மோசே. இவர்கள் இக்காலத்தில் வல்லமிக்க காரியங்களை அவன் எவ்வாறு செய்து அவர்களுடைய மனக்கண்கள், யூதருடைய மனக்கண்களை குருடாக்கி கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் வந்து, ஐயா இவன் வந்து வஞ்சிக்கிறவன், இவன் அல்ல மெய்யான தேவன், மேசியா, கிறிஸ்து என்று உணர்த்துவதற்காக இவர்கள் யூதர்களை ஆயத்தம் செய்வார்கள். இதனை கண்டு அந்தி கிறிஸ்து கோபம் அடைந்து அவளை கொன்று போட்டு விடுவான். ஆனால் தேவனோ அவளை உயிர்ப்பித்து தம்மண்டை சேர்த்துக் கொள்வார். இவ்விதம் அந்தி கிறிஸ்து ஆட்சி உச்ச கட்டத்தில் இருக்கும் பொழுது, அதாவது உபத்திர காலத்தின் 7வது ஆண்டின் முடிவிலே ஒரு காரியம் நடைபெற உள்ளது. அதனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் 2ஆம் பாகம். இப்பொழுது 2ஆம் பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக, சகல மகிமை பொருந்தியவராக, பரிசுத்தவான்கள் கூட்டமாக்கி நம்மோடு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோமே. இந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டம் பழைய ஏற்பாட்டு, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் அடங்கிய இந்த மனவாட்டிக சபையோடு அவர் மீண்டும் வர இருக்கிறார். இந்த கூட்டம் எப்படி வந்த பூமி இறங்க உள்ளது தெரியுமா? வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19:14. வெளிப்படுத்தல் 19:14. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். ஆம், ஒரே பரலோக சேனை கூட்டம் கிறிஸ்துவுடன் கூட சேர்ந்து பூமியில இறங்க உள்ளது. அதே சமயம் இங்கு பூமியில் ஒரு கூட்டம் இங்கு அந்தி கிறிஸ்துவோடு சேர்ந்து கொண்டு இந்த அவிசுவாசிகள் கூட்டம் பரம சேனைகளோடு கூட்டத்தோடு போர் செய்வதற்கு ஆயத்தப்படும். அந்தி கிறிஸ்துவும் பூலோக ராஜாக்களும். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். பூலோக ராஜாக்கள் ரஷ்யா மற்றும் அனைத்து ரோம சாம்ராஜ்யங்கள் அதெல்லாம் பின்பு சேர்க்கப்படும். இந்த ராஜ்யங்கள், இந்த அரசாங்கமும் அந்தி கிறிஸ்துவும் சேர்ந்து கொண்டு பரலோக சேனையோடு யுத்தம் செய்ய ஆயத்தப்படுவார்கள். அந்த யுத்தத்தின் பெயர் தான் அர்மகெதான் யுத்தம். அதை வெளிப்படுத்தல் 19:17 முதல் 19 நாம் காண முடியும். இந்த யுத்தத்தை பற்றி பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனமாக கூறியிருக்கிறார்கள். அதை நாம் எரேமியா 25:29 முதல் 38, எசேக்கியேல் 39:17 முதல் 20, யோவேல் 3:2 மற்றும் 9 முதல் 17, செப்பனியா 3:8, சகரியா 14:2 முதல் 5, வெளிப்படுத்தல் 14:9-15 மற்றும் 14:20 நாம் காணலாம். அந்தி கிறிஸ்துவும் சேனைகளும் தேவ சேனைகளோடு யுத்தம் செய்ய தேவன் எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுக்க மாட்டார். பரலோக சேனை இறங்கி வருகிறது. இங்க இருக்கும் சேனை பெரிய கூட்டமாக, கடற்கரையற்ற சேனையாக அந்தி கிறிஸ்து சேர்த்துக் கொண்டு தேவனோடு கிறிஸ்துவோடு யுத்தம் செய்ய செல்லுகிறான் தான் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 19:21 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 19:21. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். இமைப்பொழுதுல இந்த கூட்டம் வருகிறது. ஆனா பரலோகத்தை கிறிஸ்து வரும் பொழுது இமைப்பொழுதிலே எல்லாவற்றையும் அவர் சங்கரித்து போடுகிறார். அந்த கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசி பிடிபட்டு அக்னி கடலிலே தள்ளப்படுகிறார்கள் 20ஆம் வசனத்தின்படி. அதன் பின்பு 1000 வருட அரசாட்சி. அதன் பின் பூமியில் 1000 வருடம் கிறிஸ்துவின் அரசாட்சி துவங்க உள்ளது.
இந்த ஆயிடவர அரசாட்சியின் சுவர்க்கத்துல ஒரு தேவதூதன் சாத்தானை கட்டி